பாமகவில் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் தன் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். விருதாச்சலத்தில் பாமக கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கட்சியின் தலைவர் பதவி தொடர்பாக பாமகவில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து நீடிக்கும் இந்த மோதலில் மகன் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ராமதாஸ் தன் பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார். என் பெயரை யாரும் போடக்கூடாது, இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பெயரை போடக்கூடாது. நேற்றைய தினம் கும்பகோணத்தில் நடந்த மாவட்ட பொதுக்குழுவில் இப்படி பேசிய ராமதாஸ், வேண்டுமானால் இனிஷியலை போட்டுக்கொள்ளலாம், ஆனால் அன்புமணி தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது என கூறியிருந்தார். அவரது பேச்சை தொடர்ந்து தைலாபுரம் இல்லத்திற்கு சென்ற அன்புமணி தாயை தன்னுடன் சென்னைக்கு வந்துவிடுமாறு அழைத்ததாகவும், ஆனால் அன்புமணியின் தாய் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் தகவல் வெளியானது. இந்த சூழலில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமதாஸ், தைலாபுரத்தில் உள்ள தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாகவும், இந்த கருவி லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தான் இருக்கும் இடத்தில் அந்த கருவி மறைத்து வைக்கப்பட்டதாக கூறிய ராமதாஸிடம், உங்களுக்கு யார் மீதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது இதனை வைத்தவர்கள் யார் என்று விசாரித்து வருவதாகவும், விரைவில் விடை தெரிய வரும் என்று கூறியுள்ளார். ராமதாஸின் இந்த பகீர் குற்றச்சாட்டால் ஆடி போயுள்ளனர் பாமக தொண்டர்கள்.